ஏன் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாதுன்னா இதுக்காகத்தான். தமிழக மக்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டோட எதிர்காலம் நம்ம அளிக்கிற ஒற்றை வாக்குல தான் இருக்கு. ஆனா அந்த வாக்கு நமது உரிமைக்கும் உணர்வுக்கும் மதிப்பளிப்பவர்களுக்கா அல்லது நம்மள வஞ்சிப்பவர்களுக்கான்றத சிந்திக்கும் நேரம் தான் இது. அதிமுக பாஜக கூட்டணி ஏன் தமிழகத்துக்கு ஆபத்தானதுன்றத சில வரலாற்று வடுக்களோட பார்ப்போம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடின 13 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்போ அப்போதைய முதல்வரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு. டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. சொந்த மாநிலத்தோட ஒரு பெரும் பதட்டமே தெரியாம ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு வழக்க அதிமுக கையாண்ட விதம் தமிழகத்தையே தலகுனிய வச்சுது. காவல்துறையில இருந்த பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத அவல நிலை தான் அன்னைக்கு நீடிச்சுது. காவல்துறையினரால தந்தை மற்றும் மகன் சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்ட அந்த கொடூரத்தை மனிதநேயம் உள்ள எவராலும் மறக்க முடியாது. இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரிச்சு அதை அமல்படுத்த காரணமா இருந்தது அதிமுக. தமிழக மக்களோட உணர்வுகளை டெல்லியில அடகு வச்சதுதான் இவங்களோட அரசியல். அடுத்ததா பாஜகவோட பட்டியலை பார்ப்போம். மதத்தின் பெயரால மக்களை பிளவுபடுத்துவதையே தாரக மந்திரமா கொண்டிருக்கிறாங்க பாஜக காரங்க. தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து வாக்குறுதிகளை தந்து ஜனநாயகத்தின் மதசார்பின்மையை சிதைக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் முதல் மணிப்பூர் பெண்கள் வர வன்புணர்வு செய்தவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் ஆதரவா நிற்கிற ஒரு கட்சி மேடையில மட்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு முழங்குறது நகைப்புக்குரியது. புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல ஏழை மாணவர்களோட கல்வி கனவை சிதைக்கிறாங்க. மும்மொழி கொள்கைன்ற பேர்ல இந்திய திணிக்க துடிக்கிறாங்க. இதுக்கு அதிமுகவும் தாளம் போடுது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழகம் போன்ற தென் மாநிலங்களோட அரசியல் வலிமையை குறைக்க தொகுதி மறுசீரமைப்புன்ற பேர்ல பாஜக செய்யற சூழ்ச்சி நாடாளுமன்றத்திலேயே அமலமாச்சு. பெண்கள் மேல கடுகளவு அக்கறையும் இல்லாத கூட்டம் தான் RSS பிஜேபி. பெண்கள் இடஒதுக்கீடு வழங்குறதுல உண்மையிலே இவங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னா இப்ப உள்ள 543 இடங்கள்ல 33% வழங்க தயாரா இருக்காங்களா? இன்னைக்கு டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் இடையில உரிமை போர் நடந்துட்டு இருக்கு. நம் மாநில உரிமைகளை தாரவாத்து அதிகாரத்துக்காக பாஜகவோட நிழல்ல ஒதுங்கும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தின் அடையாளத்தை சிதைக்க துடிக்கும் மோடியும் கைகோர்த்திருக்கிறாங்க. இவங்க செஞ்ச ஊழல்களும் வரலாற்று வடுக்களும் இன்னும் ஆறல. இவங்களோட அதிகார போக்க முறியடிக்கவும் தமிழ்நாட்டோட உரிமைகளை காக்கவும் நம்ம ஒரு அணியா திரள வேண்டும். இது வெறும் தேர்தல் மட்டும் இல்ல, நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டம். மோடியோட அடிமை அதிமுகவிற்கும் வஞ்சகர்களுக்கும் இங்க இடம் இல்லைன்றத உலகிற்கே உறக்க சொல்லணும். 2021 அதிமுக வீழ்த்தினது போல அமித்ஷா பிடியில இருக்கிற இந்த அடிமை அரசியலை 2026 வீழ்த்தி தமிழ்நாட்டோட மாநில உரிமையை பாதுகாக்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்போம்.